தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் எவ்வளவு என்னங்கிறத சிலுவையில் அவர் காமிக்க தொடங்கல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தொடங்கிட்டாரு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிற கொள்ளையாடின பொருளாக தம்மை நினைக்காமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். என்னானாரு? உங்களை இனிமே நீங்க மனுஷியா இருக்கக்கூடாது. ஒரு 30 வருஷம் நீங்க பண்ணியா இருக்கணும். ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? ஆண்டு உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. டே 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 நீ மனுஷனா இருந்தது போதும்டா. ஒரு 30 வருஷம் நீ பண்ணி கூட்டத்துக்குள்ள பண்ணியா இருக்கணும், மனுஷனா இருக்கக்கூடாது அப்படின்னா எத்தனை பேர் ஒத்துக்குவோம்? என்னது? முடியாது. அப்ப இதை செய்ய அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? தேவனுக்கு எப்படி மனிதனாக மனசு வந்துச்சு? ஒருவேளை பன்னிகளின் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு பன்னி மேல பாசம் இருந்துச்சுன்னா, அக்கறை இருந்துச்சுன்னா, அந்த ஏக்கம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? போறேன், உங்களை மீட்கணும் சொல்லவே சொல்ல மாட்டீங்களா? அப்ப தேவனா இருக்கிறவரு அற்பமான அவருடைய பார்வையில, சூனியமான ஒண்ணும் இல்லாதான அவருடைய பார்வையில இருக்கிற மனுஷனா தன்னை மாற சம்மதிச்சா அப்படின்னா தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு இன்னதென்று அவர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அப்ப பாசத்தை அவர் எங்க காமிக்க ஆரம்பிச்சாரு? சிலுவையிலையா? சிலுவையில காமிக்க தொடங்கல. எங்க தொடங்கினாரு? கிறிஸ்துமஸ்லயே தொடங்கிட்டாரு. புனித வழியில இல்ல, கிறிஸ்துமஸ்லயே தொடங்கிட்டாரு. நம்ம அந்த அந்த அன்பா பார்க்கணும். இயேசுவின் பிறப்ப அன்பா பார்க்கணும். அது பெரிய விஷயம், பெரிய அன்பு. இந்த அன்புக்கு முன்னால ஒண்ணுமே பேச முடியாது. நம்ம எப்படி வந்தாரு? இந்த 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 நாரி போன மனுஷன், ஜென்ம சுவாமான மனுஷன், விளங்காத மனுஷன், உப்படாத மனுஷன், புத்தி விளங்காதவன், போகாத போகாத கொண்டு விடுவாங்க அப்படி மனுஷன். போகாதரா, போகாத. ஒருவேளை உங்களை கூப்பிட்டு பண்ணி மேல பாசம் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல போகாத வச்சு கட்டி துவைச்சு சாக்கடையில வச்சு முக்கி கொண்டு விடுவாங்க பண்ணிய மாதிரி போனா அப்படின்னா ஐயோ மனசு பதறுமா? ஆனா போகாதடா ஜிசஸ் மனிதனாய் போனீங்கன்னா வச்சு கொண்டு தொங்க விட்டுருவாங்க. பரவாயில்ல, செத்தாலும் நான் வரேன், நான் உங்களை கூப்பிடுறேன், வரேன், அவன் வரணும். இதான் அந்த பாசம். ஆமீனா? பாசத்தை உணர்றீங்களா சகோதரி? கர்த்தருடைய பாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? தேவன் உங்க இன்னும் வச்ச பாசம் என்னன்னு தெரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? தன் ஜீவனை கொடுத்தார். உங்களுக்காக மனிதன் நேரம் சொல்ல வரலையே உங்களுக்கு. எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்னு சொல்லணும். எனக்காக அவர் மனிதன் ஆனார். எனக்காக தெய்வமா இருக்கிறவர் மனிதன் ஆனார் சொல்றோமா? எனக்காக, எனக்காக அவர் அவர் மனிதனே ஆகாட்டினா அப்புறம் என்ன போய் மறிக்கிறது? அவரு மறிக்க அங்க ஆளு இல்லையே. அவர் முதல்ல மனிதன் ஆகணுமே. மனிதனாகிறதுக்கே ஒரு பாசம் வேணுமப்பா. அந்த பாசம் வேண்டி மனிதன் ஆவாரு. ஆமே. யோவான் 3:16 இப்படி பாருங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய். என்ன ஸ்தானம், என்ன சீட்டு, என்ன போஸ்டிங்கு, என்ன பிளேஸு, என்ன மரியாதை, மானம், மரியாதை, கனம், மதிப்பு, வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்கிற பெரிய கூட்டத்தை கையில வச்சிருக்கிறவரு, ஆராதனை கூட்டத்தை கையில வச்சிருக்கிறவரு, ஆராதனை மத்தியில ஆராதனை நாயனா இருக்க வேண்டியவரு, என்ன என்ன பிளேஸ் அது, என்ன ஸ்தானம் அது, என்ன ஜாப் அது,
அவர் லெவல் எங்க, மனுஷன் லெவல் எங்க வந்துட்டார்ல. கொல்ல பாசம் மேல வச்சிருக்கிறாரு. தயவுசெய்து நம்புங்க அதை. நம்ம மேல கொல்ல பாசம் வச்சிருக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தபடி என்னோடே கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். ஆஹா, உங்களுக்கு புரியுது என்ன சொல்ல வராருன்னு? காபிரியில உட்கார வைக்க மாட்டாங்க கூட. 24 மூப்பர்கள் அங்கதான் கிடக்குறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் ஆசை உட்காந்துக்கோ சொல்ல மாட்டேங்கிறாரு. கேருபீன்கள் சேராபீன்கள் பார்க்க பயங்கரமான தோற்றம், சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா என்ன சொல்ல வராரு மனுஷனை பார்த்து? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தபடி என்னோட கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். யாரப்பா சொல்றாரு? பாசம். கடவுள் உங்க மேல பாசமா இருக்கிறார். தயவு செய்து நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனையே காரணமே பாசமா இருக்கனாலதான். ஆமா, யோசேப் மேல அவர் வச்ச பாசம் ஐயோ ஒரு பண்ணிருச்சு. நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? பாசமா இருந்தா எதுக்கு குழி, அப்படி ரிவர்ஸ் அடிப்போம். பாசமா இருந்தா எதுக்கு பழி, எதுக்கு சர, நம்ம அப்படி ஏய் பாசம் இருக்கா பண்ண நானு, பாசம் இருக்கா பண்ண நானு, ஏன்டா மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிற நீ? அவர் அப்படி, நாம இப்படி. பாசம் இருந்தா பிடிச்ச இடத்துக்கு அனுப்பி வைக்காம போவார, பிடிக்காத இடத்துக்கு போய் அனுப்பி வச்சிருக்கிறேன். நிறைய கேட்டேன், பாசம் இருக்கனாலதான் உங்க அனுப்பி வச்சிருக்கிறேன், போ வாய் மூடிட்டு அப்படிதான் பேசுவார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஏன் சத்தம் போடுறாரு? பாசம் பாசம் இருக்குன்னு சொல்றாரு, எதுக்கு திட்டுறாரோ, கோவப்படுறாரு, என்னது கோவம் வருது? பாசம்னா கோவம் வருமா? வருமே. பாசம்னா திட்ட முடியுமா? திட்டுமே, திட்டுமே. அன்பு கண்டிக்கும், அன்பு தண்டிக்கும், அன்பு கோவப்படும். அன்புக்கு கோவப்படவே தெரியாது சிஸ்டர். யார் சொன்னா? யார் சொன்னான்னு? அன்புக்கு அணைக்கவும் தெரியும், அன்புக்கு அறையவும் தெரியும். நம்பலாம் அந்த வார்த்தைய? இதெல்லாம் ட்ரூத்துங்க, பைபிள்ல இருக்குங்க, ட்ரூத்துங்க அதெல்லாம். அன்புக்கு என்ன செய்யும்? அன்புக்கு அன்புக்கு அணைக்கவும் தெரியும், அன்புக்கு காயப்படுத்தவும் தெரியும். எல்லாமே எதுதான் செய்யுது? அன்புதான் செய்யுது. அதான் யோவான் 3ல விடுதலை விசேஷம் 3ஆம் அதிகாரம் முடிக்கும் போது, நான் உன்னை திட்டுறேன் வைக்கிறேன்னு கஷ்டப்படாங்கடா, உங்களை திட்டுறேன்னு ரொம்ப இது பண்ணாங்கடா, என்ன உங்களை கோவப்படுறது உண்மைதான்டா, ஆனா பாசம்னு சொல்லிவிடாங்கடா, பாசம்னு சொல்லாங்கடா. வாந்தி பண்ணி போடுவேங்கிறாரு, என்ன விலகு தண்டை நீக்கி போடுவேங்கிறாரு, என்ன அப்படிங்கிறாரு, என்ன எப்படிங்கிறாரு, என்ன குறை இருக்குன்ட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பாசம்னு சொல்லி நினைக்காங்கடா, யார நேசிக்கிறனோ அவங்க எல்லாம் செய்வேன்டா அடிக்கிறாரு வருஷத்துல. பாசம் இருக்குனாதான்டா குறை இருக்குங்கிறேன், பாசம் இருக்குதாண்டா உனக்கு நான் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ மாத்தி மாத்தி பாசம் இல்லைன்னு சொல்லாதடா, பாசம் இருக்கு, அதனாலதான் உன் மேல இவ்வளவு இறக்கம். ஐயோ இப்படி இருக்கியே, சரியானுமே, சரியானுமடா அப்படின்னு துடிக்கிறேன்டா. நான் உன்னை இப்படி செய்யணும் வச்சுக்குவேன், அப்போ உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, என்ன தேவனுடைய அன்பை நம்ம நல்லா உள்வாங்கணும். எந்த ஒரு காலத்திலையும் தேவன் நம்ம மேல அன்பு, நம்ம தேவனுக்கு நம்ம மேல அன்பு இல்லையோ அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடக்கிற எதை வச்சு முடிவெடுத்துடாதீங்க. முடிவு எடுக்கவே எடுக்காங்க. வாழ்க்கை பூரா சொல்றேன் நான், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு நெகட்டிவ், ஒரு அசம்பாவிதத்தை வச்சுக்கிட்டு தேவனுக்கு என் மேல அன்பு இல்லை போல நம்பவே நம்பாதீங்க. பிசாசு கொடுக்கிற பெரிய ஆயுதம் அது. நம்பவே நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. ஏமாத்துவான். உங்க மேல பாசம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த நெருக்கம், உங்களுக்கு இந்த வாழ்க்கை. சந்தேகம்னா யோசிப்பை நினைச்சு பாத்துக்கோங்க.